தமிழ் தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்கு நம்முடன் அண்ணன் கேப்ரியல் இணைந்திருக்கிறார். வாங்க அவர் கூட பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை. சேனலை புதுசா பாக்குற உறவுகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்முடைய காணொலியை தொடர்ந்து பார்க்குற உறவுகள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க கேள்விகளுக்குள்ள போகலாம். ஆனா இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து தீவிரப்படுத்திக்கிட்டே வராங்க. அதனுடைய ஒரு பகுதியாக நேற்றைக்கும் போராடினாங்க. அவங்கள காவலர்கள் குண்டு கட்ட தூக்கிட்டு போய் கைது பண்ணாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. தொழிலாளர்களும் இப்ப போராட்டங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் செட்டப் என்னன்னு தெரியும். சரி, அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல எலெக்ஷன் டைம்ல அவங்க மேல அழுத்தம் போட்டாதான் வழிக்கு வருவாங்க, நம்மளோட டிமாண்ட்ஸை பூர்த்தி பண்ணுவாங்க. நார்மல் டைம்ல கேட்டா கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இப்ப எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது அவங்க தொழிலாளர்களும் பார்த்தோம்னா இப்ப போராட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், அப்புறம் செவிலியர்கள், எல்லாரும் பார்த்தோம்னா வரிசையா இன்னைக்கும் வந்து தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராடுறாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போராட்டங்களை அரசு எப்படி கையாளுறாங்க, இந்த போராட்டங்களை சொசைட்டி எப்படி கையாளுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு தொழிலாளர்களையும் ஒவ்வொரு மாதிரி அரசும் சொசைட்டியும் பார்த்தோம்னா டீல் பண்றாங்க. இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடும் போது பொலிட்டீஷியன்ஸ் பெருசா சீண்டல, அமைச்சர்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. இப்ப அரசு ஊழியர்கள்லாம் போராடும் போது, டீச்சர்ஸ் எல்லாம் போராடும் போது பார்த்தோம்னா முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் போறாங்க. ஏவாவேலு போறாரு, தங்கம் தென்னரசு போறாரு, அன்பில் மகேஷ் போறாரு, எல்லாரும் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வழங்கப்படல. ஏன் ஐயா சேகர் பாபு வந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்துற ஸ்டைல் எனக்கு நியாயமா படல. சேகர் பாபு அவர்கள் மற்ற தொழிலாளர்கள் அப்படி டீல் பண்ணிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அங்க தூய்மை பணியாளர்கள் அவரு டீல் பண்ண விதம் பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அவரு அந்த இடத்துல பத்திரிகையாளர்களும் ரொம்ப டஃபா தான் டீல் பண்ணாரு. தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த அட்டென்ஷன் பார்த்தோம்னா அரசு பக்கம் இருந்து கிடைக்கல. ரெண்டாவது மீடியா. இப்ப பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. நியாயமான கோரிக்கைகள், நீங்க எங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்றதுதான். ரெண்டாவது, நீங்க பிரைவேடைஸ் பண்ணா எங்களோட சேலரி கம்மியாகும். நாங்க ஒன்னும் லட்சத்துல சம்பளம் வாங்கல, சாதாரணமான சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அதுலயும் நீங்க 4000 5000 நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு குடும்பம் நடத்த முடியாது. இது ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை. சோ நீங்க எங்களோட வாழ்வாதாரத்தையே ஒரு கேள்விக்குட்படுத்தும் போது எங்களுக்கு வேற வழியே இல்லை, நாங்க வந்து போராடுறோம். அப்படி போராடும் போது அவங்க பக்கம் நியாயம் இருக்கு, ஆனா மீடியா கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இது பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு நவீன தீண்டாமையை தமிழ்நாட்டுல பார்க்க முடியுது. நீங்க மற்ற தொழிலாளர்களோட போராட்டத்தெல்லாம் கவர் பண்ணுவீங்க, அரசியல் போராட்டங்களை கவர் பண்ணுவீங்க, ஆனா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைன்னு வரும்போது நீங்க கவர் பண்ண மாட்டீங்க. அரசும் கண்டுக்க மாட்டாங்க, மீடியாவும் கவர் பண்ண மாட்டாங்க. அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்ம பேசுறது பார்த்தோம்னா தமிழ்நாடு பயங்கரமான வளர்ந்த ஒரு மாநிலம். நம்மெல்லாம் சாதியெல்லாம் இங்க என்னைக்கோ ஒழிச்சு கட்டியாச்சு. சாதி பேர்லாம் நம்ம பின்னாடி வைக்கிறது கிடையாது. ஆனா குறிப்பா இந்த மக்கள், அவங்க கிட்ட நியாயம் இருக்கு, நியாயமான ஒரு போராட்டம், அதை கவர் பண்றதுல இங்க என்ன சிக்கல்? சோ இங்க பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு நவீன தீண்டாமையை இங்க நம்ம பார்க்க முடியும். மூணாவது, டீச்சர்ஸோட இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்தளவுல அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏற்கனவே 2003ஆம் ஆண்டும் நம்ம பார்த்திருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலையும் டஃபா அவங்க டீல் பண்ணாங்க. 2000 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் 1,00,000க்கும் மேற்பட்டவர்களை என்கொயரிலாம் எதுவும் பண்ணாம டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 1,00,000க்கும் மேற்பட்ட நான் கம்மியா சொல்றேன் நினைக்கிறேன், 1,50,000க்கு மேல டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் டிஸ்மிஸும் அவங்க பண்ணாங்க. இப்ப பார்த்தோம்னா ஏறக்குறைய அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது போலீஸ்காரங்க அவங்கள தூக்கிட்டு போறாங்க, வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க, சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க எல்லாரும். அப்புறம் இப்ப நான் நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன் பாக்குறேன், வீடியோஸ் எல்லாம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களாம், போட்டோஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களாம், போன்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிடுறாங்களாம். சோ இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில போக கூடாது அப்படின்றது உங்களோட நோக்கமா இருக்கு. அது ஏன் உங்களோட நோக்கமா இருக்கு? யார் அந்த மாதிரி செயல்படுவா? சர்வாதிகாரிகள் தான் அப்படி செயல்படுவாங்க. ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் மற்ற மக்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க செய்யறது நியாயமான ஒரு விஷயம்னா மக்களுக்கு போய் சேரட்டுமே. இப்ப டீச்சர்ஸ் போராடுறாங்க, மக்கள் பார்க்கட்டும். டீச்சர்ஸ் பக்கம் நியாயம் இருக்கு, அரசு பக்கம் நியாயம் இருக்கான்றது மக்கள் பார்க்கட்டும். நீங்க இன்ஃபர்மேஷனை ஸ்டாப் பண்றீங்க, மக்கள் கையில அதை விட்டுருவோம். இது ஒரு ஜனநாயகம் தானே. சோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்புறம் டீச்சர்ஸை நீங்க இன்சல்ட் பண்ணக்கூடாது. எப்படி நீங்க டீச்சர்ஸ் இப்படி பப்ளிக்கா அவமானப்படுத்துறீங்கன்னா நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மதிக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டுல இருந்து. அதனால டீச்சர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் மதிக்கணும்னா முதல்ல நீங்க டீச்சர்ஸை மதிக்கணும்.
அதனால அதையும் ரொம்ப கவனமா நீங்க டீல் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா எம்ப்ளாயிஸையும் டீல் பண்ற மாதிரி டீச்சர்ஸையும் டீல் பண்ணாதீங்க, போலீஸை விட்டு இந்த மாதிரிலாம் தூக்காதீங்க. அது ரொம்ப தவறான ஒரு காரியம். ஸோ அதனால இப்ப பார்க்கும்போது எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது எல்லா தொழிலாளர்களும் பார்த்தோம்னா போராட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தொழிலாளர்கள் பார்த்தோம்னா போராட ஆரம்பிக்கிறாங்க. அரசு கவனமா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு இடத்துல ரிவர்ஸ் போயாச்சுன்னா அது நம்மளோட பலவீனமா பார்க்கப்படும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. போக்குவரத்து ஊழியர்களும் அதிருப்தியில தான் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் எல்லாருமே அதிருப்தியில தான், செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், அதன் பிறகு இன்னும் மாற்றுத்திறனாளிகள் கூட போராடுறாங்க. சோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் போராடும் போது அவங்களுக்கு அவங்க கேட்கிற விஷயத்த செஞ்சு கொடுக்கணும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா அரசை பொறுத்தளவுல நம்ம பின் வாங்கிட்டோம்னா அது ஒரு பலவீனத்தின் வெளிப்பாடா பார்க்கப்படும். அதுக்கப்புறம் மற்ற தொழிலாளர்களும் போராட ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு நீங்க ஊதிய உயர்வு தாங்க, நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்றதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்குமே இவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கஜானா எப்படி இருக்கு, காலியா இருக்கு. காலியா இருக்குதுன்ற கடன்ல இருக்கு, மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு. அதனால இன்னும் நிறைய கடன் வாங்க வேண்டியிருக்கும். சோ எல்லாருக்கும் நீங்க சொன்னதெல்லாம் செய்ய முடியாது. எலெக்ஷன் இவங்க பிராமிஸ் கொடுத்து தானே ஆட்சிக்கு வந்தாங்க. எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் ஜோர்ல கேட்கறதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிடுறது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யணும்னு வரும்போது செய்யறதுக்கு காசு வேணும்ல. காசு எங்க இருந்து வரும்? மக்கள் இருந்து நீங்க வரி பணத்தை வாங்கணும். எல்லாத்துக்கும் நீங்க வரியெல்லாம் இன்க்ரீஸ் பண்றீங்க, அப்புறம் இந்த பில் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றீங்க, ஃப்ரீபீஸ் வேற கொடுக்கணும், ஃப்ரீபீஸ் கொடுக்கணும். எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இப்ப பொங்கலுக்கு 3000 கொடுப்பாங்கன்றாங்க, 3000 வந்து 5000 வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்னா ஏடிஎம்கே 2.5 கொடுத்துருக்காங்க 2021. அதெல்லாம் பிரேக் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணணும்ல, அந்த விஷயம் எல்லாம் பண்ணணும். அப்புறம் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, லேப்டாப் கொடுக்க போறாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னா பணம் இருக்காது கையில. சோ இப்ப மக்களும் இதை புரிஞ்சுக்கணும். ஜென்ரலா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பார்வை என்னன்னா ஒரு சோசியலிஸ்ட் பார்வை இருக்கு. ஏதோ அரசு நினைச்சா எல்லாத்தையுமே பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறது. இதை அரசு பண்ணும், அதை அரசு பண்ணும், மாசம் மாசம் அரசு பணம் கொடுக்கறதுன்னு நல்லா பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறாங்க. நீங்க பாசிட்டிவான விஷயமா அதை பாருங்க. ஆனா உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் அடுத்தது வராது. எஸ். சோ நீங்க ஃப்ரீயா காசை தூக்கி போட்டீங்கன்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு நாளைக்கு பணம் வராது. அங்கதான் இங்க நம்ம மாட்டிட்டு இருக்கோம். சோ இப்ப அரசு ஊழியர்கள் என்ன சொல்றாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்ககிட்ட என்ன சொல்லப்படுது, பெரிய ஒரு நிதி சுமை இருக்கு, சோ அதனால கொடுக்க முடியாது. நிதி சுமை ஏன் ஏற்பட்டுச்சு? அரசியல்வாதிகளுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும். சோ அரசியல்வாதிகள் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, ஏழைகளுக்கான பணம் போகுது, பரவாயில்லையே போயிட்டு போட்டுமே, நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே சப்போர்ட் பண்றீங்க. கடைசியில உழைக்கக்கூடிய மக்களுக்கு பணம் வர மாட்டேங்குது. சோ அதனால பணம் அரசு கஜானால இருக்குன்னா அது நம்ம பணம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தை நம்ம சும்மா தூக்கி போட மாட்டோம். நிச்சயமா நீங்க ஃப்ரீயா ஒரு 4 பேருக்கு காசு கொடுக்க மாட்டீங்க. சோ அதே மாதிரி அரசு கஜானால பணம் இருக்குனாலும் ஃப்ரீயா அந்த மாதிரி பணம் போறதெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. அப்படி அலோவ் பண்ணீங்கன்னா நாளைக்கு உழைக்கக்கூடிய மக்களுக்கு பணம் வந்து சேராது. உழைக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து அதிகமா வரி வசூலிக்கப்படும். கடைசியில அது நம்ம தலையில தான் அந்த விடியும். சோ அதனால அது ஒரு பார்வை இருக்கு. அரசு நினைச்சா எல்லாத்தையுமே பண்ணிடலாம். ஆனா அப்படி நாம இலவசமா பணம் கொடுக்கறத விமர்சனம் பண்ணா இவங்கெல்லாம் ஒண்ணு ஆதிக்க ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா உயர்ந்த வர்க்கம் அப்படிங்கிற அந்த வர்க்க திமிர்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி நம்முடைய வாயை அடைச்சிடறாங்க. இப்ப அவங்க சொல்ற அந்த சமூக நீதி அடிப்படையில பார்த்தா கூட இப்ப நீங்க காசு கொடுக்கறதுனால என்ன பெரிய பலன் ஏற்பட்டுடுச்சு? கடந்த 5 ஆண்டுகள்ல மாணவர்களுக்கு 1000, மகளிருக்கு 1000 கொடுத்துருக்கீங்க. இதனால நாடு அடைந்த முன்னேற்றம் என்ன அப்படின்னு கேட்டா என்னென்னமோ கதை சொல்றாங்க. நாங்க பணம் கொடுக்கல, இன்வெஸ்ட் பண்றோம், இதை வச்சு அவங்க படிச்சு எதிர்காலத்துல வேலைக்கு போய் அரசாங்கத்துக்கு வரி கட்டுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இப்போ வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நான் உண்மையை சொல்றேன். உண்மை சில நேரங்கள்ல கசக்கும். அதனால விருப்பம் இருந்தா நீங்க அதை வாய்க்குள்ள போட்டுக்கோங்க, தண்ணி எடுத்து அப்படி குடிங்க. உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிறதுனாலதான் உங்களுக்கு ஒரு முத்திரை, ஜாதி வெறியர், வர்க்க வெறியர் மெடல் மாதிரி குத்தி போதான் எங்களுக்கு கவலையே கிடையாது. என்ன மெடல் வேணாலும் குத்தலாம். விஷயம் என்னன்னா இப்ப ரோம்ல பார்த்தோம்னா பஞ்சம்லாம் அதிகமா இருக்கும்போது சர்ச் வழியா இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இந்த பிரெட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது? எதுக்கு ஃப்ரீயா பிரெட் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க? ஏன்னா மக்கள் மேல பெரிய அக்கறையா? எதுக்கு பண்றது? பண்ணலாம்னா புரட்சி வெடிச்சிரும், தூக்கி போட்டுருவாங்க கவர்மெண்ட்ட. சோ அதனால அவங்களுக்கு தெரியும் ஒரு சொசைட்டில
100 பேர் இருக்கான்னா 30 பேர் வந்து வெறும் சாப்பாடு மட்டும் கிடைச்சா போதுன்ற கண்டிஷன்ல இருக்கான். சோ அவனுக்கு தேவையான இதுதான் பிரெட்டை கொடுத்துருவோம் அப்படின்றது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கும் தெரியும், ஒரு 100 பேர் இருக்கான்னா கீழே இருக்க 30% மக்களுக்கு அவங்க சில விஷயங்கள் அடிமைப்பட்டு போயிருப்பாங்க. டிவியை கொடு, சீரியலை பார்த்துட்டு வீட்டுல உட்காந்துருக்கட்டும், மாசம் ஒரு 1500 ரூபாய் கொடு, ஃப்ரீயா அவனுக்கு சாப்பாடை கொடுத்துரு. இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா ஒரு சின்ன வீட்டுக்குள்ள அவன் பாட்டுக்கு சைலண்டா உட்காந்துருப்பான். இதெல்லாம் கொடுக்கலன்னா வீட்டுக்கு வெளில வந்துருவான். வெளில வந்தா நமக்கு பிரச்சனை வரும். சோ முதல்ல அது. ரெண்டாவது, சாதாரண மக்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு இந்த மாதிரியான தேவைகள் இருக்குன்றது தெரியும் போது அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நமக்கு ஓட்டும் வரும். எலக்ட்ரிசிட்டியை கொடுங்க ஃப்ரீயா, இந்த தண்ணியை கொஞ்சம் கொடுங்க, அப்புறம் நீங்க கொஞ்சம் இந்த டிவி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி கொடுங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க. ஸோ டிவி கொடுத்தாச்சுன்னா உங்க மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ எல்லாமே ஒரு பிசினஸ் கால்குலேஷன் தான். ஆனா நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்றீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ரிஃபார்ம் நீங்க பார்த்தீங்கன்னா இது ரிஃபார்ம்லாம் கிடையாது. இதை உங்களை அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு முறை. எஸ், இப்ப நீங்க என்னைக்கு சுயமரியாதையோட நீங்க நிப்பீங்கன்னா, நான் சொந்த காலில் நிக்கணும், சொந்தமா சுயமா நான் சம்பாதிக்கணும், அப்பதான் நான் வந்து ஒரு ரெஸ்பெக்டோட நிக்க முடியும். இப்போ ஒரு பெண் ஹஸ்பண்டே நம்பி இருக்காங்கன்னா அவங்களால ஃப்ரீயா நிக்க முடியாது. ஏன்? பினான்சியலா அவங்க இண்டிபெண்டா இல்ல. அதே மாதிரி நீங்க அரச சார்ந்து இருந்தாலும் நீங்க சுயமரியாதையோட நிக்க முடியாது. நீங்க சுயமா இருக்கணும். இப்போ ஐடி எம்ப்ளாயி இருக்காரு, அவரு பொலிட்டிஷியன்ஸை பெருசா ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவரு ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை? ஏன்னா அவர் சுயமா இருக்காரு. ஆனா இதே இது ஒரு சாதாரண ஒரு பகுதிக்கு நீங்க போங்க, அங்க ஒரு பொலிட்டிஷியன் வரும்போது எல்லா மக்களும் பின்னாடி போய் கூட்டமா போய் நிப்பாங்க. ஏன்? ஏதோ ஒரு வகையில இந்த மக்கள் இந்த அரசை சார்ந்து இருக்காங்க, இந்த பொலிட்டிஷியனை சார்ந்து இருக்காங்க. சோ அந்த இடத்துல பார்த்தோம்னா பொலிட்டிஷியன் அப்படி பெரிய ஆள் மாதிரி இப்படி நிப்பாரு, இவங்கெல்லாம் ஐயா அண்ணே 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 அப்படி இப்படி போய் நிப்பாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது? அங்க போய் என்ன பேசுறது, இன்னும் எல்லாரும் நல்ல லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்கீங்க, பணம் வந்துருச்சா அப்படின்னு நக்கலா பேசுறது. இந்த பேச்சுக்கு ஒரு ஐடி கம்பெனில போய் பேச முடியுமா? ஒரு பெரிய ஒரு வேற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில போய் பேச முடியும்? பேச முடியாது. ஏன்னா அவன் திட்டி அனுப்பிடுவான், என் காசு நான் லிப்ஸ்டிக் வாங்குறேன், உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்பான். பட் இங்க போய் நீங்க ஏன் உரிமையா அப்படி தென்னாவட்டா பேசுறீங்க? ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க. ஆமா. சோ அதனால நீங்க சுயமரியாதையோட வாழணும்னா நீங்க சுயமா நிக்கணும், அரச சார்ந்து இருக்கக்கூடாது. அரச சார்ந்து உங்களை நிக்க வைக்கிறாங்கனாலே இவங்க அரசியல்வாதிகள் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அதை பண்றாங்க. எனக்கு ரொம்ப நாளா வந்து இந்த மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டத்தை எங்கிருந்து பிடிச்சாங்க, இதை எந்த இடத்துல இருந்து யோசிச்சாங்கன்னு ஒரே சிந்தனையா இருந்துச்சு. இப்ப சமீபத்துல ஒரு புத்தகம் படிச்சேன், சிவம் சங்கர் சிங், நான் கூட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அவர் எழுதின இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி அப்படிங்கிற புத்தகத்துல சிவம் சங்கர் சிங் வந்து ஒரு எம்எல்ஏவை பத்தி சொல்லுவாரு. அவர் யாரு என்ன அப்படிங்கிற விவரத்தை பத்தி சொல்லல, ஆனா அவரு அந்த தொகுதியில தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்படின்னா அந்த தொகுதி மக்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருக்கிறவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் இவரு காசு கொடுப்பாரு. தமிழ்நாட்டுல நடக்குது. தமிழ்நாட்டுல நான் பார்த்திருக்கேன், நிறைய பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட்சியில கூடிய ஆட்களுக்கு மாசம் சேலரி மாதிரி காசு கொடுத்துருவாங்க. கட்சியில கூடிய நிறைய ஆட்களுக்கு அவங்க காசு அந்த மாதிரி சேலரி மாதிரி கொடுப்பாங்க. அந்த தொகுதியில பெருசா எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்ல, வளர்ச்சியும் இல்ல, அந்த மக்களும் இந்த எம்எல்ஏவை தான் சார்ந்து இருக்கிறாங்க. அதனால இவர் எம்எல்ஏவா இருந்தாதான் நமக்கு காசு கிடைக்கும்னு அந்த மக்களும் இவருக்கே ஓட்டு போடுறாங்க. இப்ப அதே மெக்கானிசத்தை வேற ஒரு பேர் வச்சு இவங்க செயல்படுறாங்க. இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க காலம் முழுக்க அவங்கள சார்ந்தேதான் இருப்பீங்க. அவங்கள தாண்டி மீண்டு வரவே உங்களால முடியாது. நீங்க ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு மனிதனா நீங்க இவால்வ் ஆகி வரவே முடியாது. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அடிமையா தான் நீங்க இருக்கணும். இங்க நான் பாத்திருக்கேன், எலெக்ஷனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கிட்ட எல்லாம் வரும்போது மாசம் மாசம் நூற்றுக்கணக்கான பேர்களை சேலரி பே பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா, சில தொகுதிகள் எனக்கு தெரியும், பவர்ஃபுல்லான இருக்கிற தொகுதிகள் எல்லாம் கரெக்டா இந்த பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு பார்த்தோன்னா கரண்ட் போகும், திடீர்னு கச்ச கச்ச கச்சன்னு எல்லாம் ஓடுவாங்க. என்ன ஓடுறீங்க அப்படின்னு பார்த்தா பட்டு பட்டு பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வந்து ராத்திரி நேரத்துல யாராச்சும் வந்து வீடு கதவை தட்டுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. சோ இப்ப என்னன்னா, ஒரு மனுஷன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்த பண்ணணும், எனக்குன்னு சில திறமைகள் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நான் ப்ரொடக்டிவான விஷயங்கள் பண்ணணும். நான் ப்ரொடக்டிவான விஷயங்கள் பண்ணும்போது அது வழியா நான் பணத்தை சம்பாதிக்கணும். அதுலதான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஒண்ணு, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன், ரெண்டாவது நான் செய்த அந்த வேலைக்கு நியாயமான ஊதியத்தை வாங்குறேன். சோ எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டும் கிடைக்குது, ஒர்க் சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்குது. இது ரெண்டும் வேணும். இது ரெண்டும் இருந்தாதான் நான் ஒரு ஹாப்பியான சாட்டிஸ்ஃபைடான இண்டிவிஜுவலா இருக்க முடியும். நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு என்ன அடிமை பண்றீங்க, அப்ப நான் உங்களை சார்ந்திருக்கேன். அப்ப நான் என்ன வேலை பாக்குறேன்? உனக்கு நான் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை, உனக்கு நான் வாழ்கன்னு ஜாலரா போடுற வேலை, போஸ்டர் அடிக்கிற வேலை. இந்த வேலையை பண்ணா எனக்கு ஒர்க் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காது. ரெண்டாவது, என்னோட சுயமரியாதையும் அங்க போகுது. மூணாவது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்ம எப்படி வாழணுமோ அப்படிதான் வாழணும். அப்படி வாழாம செயற்கையா வாழும் போது மதுவுக்கு அடிமையாகும், ட்ரக்ஸுக்கு அடிமையாகும். ஸோ இந்த மாதிரியான அந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்கல்ல, வாழ்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க போவாங்க? எடுத்தது டாஸ்மார்க். ஏன்னா அவனுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது.
ரெண்டாவது மதுபானங்களை வச்சு இன்னும் அதிகமா நீங்க அவனை கண்ட்ரோல் பண்ணலாம். சோ பொலிட்டிஷியன்ஸ் உங்களை லிட்டரலா அடிமையா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரீயா யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அப்படியே அதை தூக்கி போட்டுருங்க, கொடுத்த ஆள் மேலே தூக்கி போட்டுருங்க. இப்ப இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல தீவிரமடைகிறத பார்க்கும்போது எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் ஒரே நேரத்துல நான் இங்க குற்றச்சாட்டை வந்து நானும் எதிர்கட்சிகள் மேலதான் வைப்பேன். போதுமான அளவுக்கு அவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணிட்டாங்க? எதிர்கட்சி அவங்க தான் தூண்டி விட்டாங்கன்னு சொல்லி ஐயா மா சுப்பிரமணியம் சொல்றாரு. தூண்டி ஏன் சார் விடுறீங்க? வெளில வந்து எழுதுங்க அவங்களோட. நீங்க என்ன பின்னாடி ஏன் தூண்டி விடுறீங்க? தூண்டி விட்டீங்களோ இல்லையா எனக்கு தெரியல. எனக்கு இன்டர்னல் சோர்ஸ்லாம் எனக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நியாயமா தப்பா? கண்டிப்பா நியாயமானது. இப்ப டீச்சர்ஸோட ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமே கேக்குறாங்க. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் மேல எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அது சாத்தியமே இல்ல நான் சொல்லுவேன். ஆனா அரசு என்ன சொல்லி இருக்கு, செவிலியர்களுக்கு நீங்க பெர்மனன்ட் பண்ணுவோங்க ஜாப் நீங்க தான் ப்ராமிஸ் பண்ணி, இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி இருக்கிறாங்க, எல்லாம் சொல்லிருக்கீங்க. அப்ப இப்ப தொழிலாளர்கள் நீங்க வந்து போராடுறாங்கன்னா அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அது சாத்தியம் இல்லைன்றது என்னோட பார்வை. ஆனா அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்கன்னா திமுக உத்தரவாதம் கொடுத்திருக்காங்கன்னா அதை செய்யணும். இப்ப அவங்க தானே கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. அப்ப தொழிலாளர்கள் பக்கம் நியாயம் இருக்கு. நீங்க ஏன் பின்னாடி தூண்டி விடணும்? நேராவே வந்து ஃப்ரண்ட்ல வந்து நில்லுங்க. ஒரு எதிர்கட்சிக்கு வேலை என்ன வேற? திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது? இங்க உட்கார்ந்துகிட்டு நாங்க ஆதரிக்கிறோம், அறிக்கையை விட்டோம், இதான் உங்க வேலையா? இதுதான் எதிர்கட்சியா? அப்புறம் எப்படி மக்களோட நம்பி ஓட் போடுவாங்க? கூட வந்து தொழிலாளர்கள் கூட ஷோல்டர் டு ஷோல்டர் நிக்கணும். இன்னைக்கு அதிமுகவுக்கு சிக்கல் என்னன்னா அவங்களால ஒரு ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல. அவங்களால எல்லா எலெக்ஷன் தோத்துருக்காங்க. எஸ், அப்ப நீங்க ஜெயிச்சு காட்டணும், மக்கள் கிட்ட நீங்க நிரூபிக்கணும். நாங்க களத்துக்கு வந்தா எங்கனால பின்னுக்கு தள்ள முடியும், இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை திமுகவை பின்னுக்கு தள்ள முடியும், எங்களால ஜெயிச்சு காட்ட முடியும், நீங்க ப்ரூவ் பண்ணணும்ல. அப்ப ஏதாவது ஒரு போராட்டத்தை கையில் எடுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. அப்பதான் மக்கள் நம்புவாங்க, ரைட்ரா இவங்களால ஜெயிக்க முடியும், ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. சும்மா உட்கார்ந்துகிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க முடியாதுங்க. பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கலாம் திமுக உங்களோட ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட உங்களை விட பெரிய அதிகார பலமும் பண பலமும் இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து நீங்க ஓவர்டேக் பண்ணிருக்கீங்க, அது வேற. இது காலங்காலமா நடக்குது. ஆமா, யாரு பவர்ல தான் அவங்க அப்படி ஓவர்டேக் பண்ணுவாங்க, அப்படி பாருங்க அவங்க அப்படி ஓவர்டேக் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு அவங்க கிட்ட அதிகார பலமும் இருக்கு, பண பலமும் இருக்கு. சோ நீங்க பிரச்சாரம் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2021 திமுக இந்த வேலையை தான் பண்ணாங்க. களத்துல இறங்கி ஃபுல்லா ஆக்ஷன். ஸ்டாலினே வருவாரு. ஸ்டாலின் அவரோட ட்ரெஸ் கோட் அப்ப என்ன இருந்தது? ஆமா, அப்ப பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு, பேண்ட் ஷர்ட் கையை மடிச்சு விட்டுருப்பாரு. சோ அது காட்ட அது எதுக்கான ட்ரெஸ் கோட்? நான் உங்கள ஒருத்தன் ஆங்கிரி யங் மேன், நான் வந்து கையெல்லாம் மடிச்சு விட்டுறது அதுதானே. நான் வந்து மக்களுக்கான ஒரு ஆள் அப்படின்றத காட்டுறது. இன்னைக்கு ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கு? வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டைன்றதை விட அந்த ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல ட்ரெஸ் பண்ற ஸ்டைலும் இருக்கு. சோ இன்னைக்கு ஒரு நேஷனல் லீடரா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். சோ இன்னைக்கு அதிகாரம் வந்துருச்சு, நேஷனல் லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுக்கு அந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. சோ அன்னைக்கு திமுக பண்ண வேலையை திமுகவை விட இன்னைக்கு நீங்க அதிகமா பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு திமுக சண்டை போடுறாங்கன்னா அப்ப டபுள் இன்கம்பன்சி இருந்தது. டபுள் இன்கம்பன்சியை தாண்டி திமுக அதை யூஸ் பண்ணி பவருக்கு வராங்க. இன்னைக்கு டபுள் இன்கம்பன்சி எல்லாம் இல்ல. சோ அப்ப நீங்க இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா சண்டை போடணும். அதிமுகவுக்கு டபுள் இன்கம்பன்சி கூட தேவையில்லை. ஏன்னா திமுக ஒரு டேர்ம் பவருக்கு வந்தாலே நிறைய அதிருப்தி வர வரும். சோ அதனால நீங்க உங்க ரோல் இருக்கணும் இல்லங்க. கண்டிப்பா நீங்க எதுவுமே பண்ணாம மக்கள் எனக்கு ஓட் போடுவாங்க. சரி, நான் வந்து களத்துக்கே வந்து நிக்கிறேன் அப்படின்னா அது வந்து மக்கள் மத்தியில போய் சேர்றதுக்கு ஊடகங்களோட சப்போர்ட்டும் வேணும். ஆனா இங்க இத்தனை போராட்டங்கள் நடக்குது, தினம் தினம் போராட்டங்கள் நடக்குது. அதை பத்தி எல்லாம் இந்த ஊடகங்கள் செய்தியும் வெளியிடுறது இல்ல, விவாதமும் நடத்துறது இல்ல. அப்புறம் நான் போய் களத்துல நின்னா மட்டும் மக்களுக்கு எப்படி தெரிய போகுது, என்ன நம்பி எப்படி ஓட்டு போட போறாங்க? பாருங்க, முதல்ல நீங்க எதிர்கட்சி, நான் உங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க முடியாது. நீங்க வாங்க போராடுங்கன்னு, அது உங்க கடமை. நீங்க ஓகே, ஆமா, அதை நீங்க பண்ணிதான் ஆகணும். அதை நீங்க செஞ்சுட்டு ஊடகங்கள் உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கலாம், நீங்க கேட்கலாம். ஊடகங்கள் சரியா செயல்படலன்றதான் என்னோட விமர்சனம். ஸ்டார்டிங்லேயே அந்த விமர்சனம் தான் வைக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி டீச்சர் ஸ்ட்ரைக்கையும் பார்த்தோம்னா பெருசா அவங்க போராட்டத்தையும் பார்த்தோம்னா பெருசா அவங்க கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில ஊடகங்கள்லாம் கவர் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது கவர் பண்ணும். ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யுங்க. ஊடகங்கள் எப்படி அவங்களோட வேலையை சரியா செய்யாத போது நம்ம விமர்சிக்கிறோமோ அதே மாதிரிதான் நான் உங்களையும் விமர்சிக்கிறேன். நீங்க உங்க வேலையை கரெக்டா பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை விமர்சிக்கல, ஊடகங்களை விமர்சிக்கிறேன். ஆனா நீங்க உங்க வேலையை செய்யடி, நீங்க களத்துக்கே வர மாட்டேங்கிறீங்களே. நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, பாராட்டுகள். அப்படி பண்ணும்போது எதிர்கட்சியோட பிரச்சாரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா ஆளும் கட்சி பிரச்சாரம் பண்றாங்கன்னா களத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்க வெற்றிகரமா அரச நிர்வாகம் பண்றோம்னு பொய் சொல்லுவாங்க.
ஆனா எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணும்போது களத்துல கூடிய பிரச்சனைகளை பேசுவாங்க. விவசாயிகள் பிரச்சனையே பேசுறாங்க, தொழிலாளர்கள் பிரச்சனையே இபிஎஸ் பேசினாரு. கிராமப்புறங்கள்ல குறிப்பா மக்கள் வந்து அங்க ஒதுக்கப்படுறாங்க, அவங்கள பத்தி பேசுறதே கிடையாது. நம்ம டிவி எல்லாமே சிட்டிஸ்ல இருக்கு. சோ இபிஎஸ் பிரச்சாரம் பண்ணும்போது அதெல்லாம் கொண்டு வந்தார். அப்ப நம்மளுமே பாராட்டணும். ஆனா அதோட முடிகிறது இல்லைல்ல. 234 சீட்ஸுக்கும் போய் கேம்பெயின் பண்ணி அதோட முடிஞ்சது, அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் நீங்க அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணும்ல. அப்ப இன்னும் இன்டென்சிஃபை பண்ணும், அதை இன்னும் வீரியமிக்க ஒரு கேம்பெயினா கொண்டு போனா களத்துல இறங்கி நீங்க போராட்டங்கள்ல கலந்துக்கணும். அதுவே ஒரு கேம்பெயின் தானாங்க. எலெக்ஷன் முன்னாடி நீங்க போராட்டீங்கன்னா அது ஒரு கேம்பெயின் தான். உண்மை உண்மை. இப்ப ஸ்டாலினுக்கு பண்ண விஷயத்தை ஏன் உங்களால பண்ண முடியல? ஒருவேளை கூட்டணி இன்னும் சரியா அமையல அப்படிங்கிற விரக்தியில இதெல்லாம் பத்தி எல்லாம் கண்டுக்காம இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க பண்ணாதான் கூட்டணி அமையும். இப்ப கூட்டணி அமையணும்னா முதல்ல என்ன தேவை? நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கை கட்சிகளுக்கும் மக்களுக்கும் இருக்கும் போதுதான் உங்களை தேடி உங்களை நோக்கி எல்லாரும் ஓடி வர ஆரம்பிப்பாங்க. இப்ப திமுகவோட கூட்டணி ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கு? ஏன்னா அவங்க அதிகாரத்துல இருக்காங்க, அதிகாரத்துல இருக்காங்க, ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் அந்த கட்சிகளுக்கு இருக்கு. அது உண்மையா பொய்யான்றது செகண்டரி. ஆனா கூட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற நம்பிக்கை இருக்கு. சோ உங்க கூட அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்கன்னா உங்க மேல இருக்கக்கூடிய அந்த பாசமும் அன்போ கிடையாது. நீங்க ஜெயிக்கலாம், இவங்க கூட இருந்தா ஜெயிக்கலாம். சோ ஒரு தலைவர் வந்து அந்த ஒரு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நான் ஜெயிக்கக்கூடிய ஆள்ரா, நான் ஜெயிக்கிற குதிரடா அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அப்பதான் உங்க பின்னாடி மக்களும் வருவாங்க, கட்சிகளும் வரும், தலைவரும் வருவாங்க, எல்லாம் உங்களை சுத்தி மொய்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம எப்பவும் பேசுவோம்ல, எர்வின் ரோமல் பத்தி பேசுவோம்ல. எர்வின் ரோமல் பார்த்தோம்னா இந்த இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணுவார். இந்த அது என்ன சொல்றது, ஆர்ட் ஆஃப் வார்ல ஒரு முக்கியமான ஒரு வாசகம் வரும். அப்பியர் வீக் வென் யூ ஆர் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங் வென் யூ ஆர் வீக். நீங்க பலவீனமா இருக்கும் போதும் பலமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். எர்வின் ரோமல் சண்டை போடும்போது, டெசர்ட்ல சண்டை போடும்போது பார்த்தோம்னா அவரோட படைகள் சின்னதா இருந்தாலும் பெரிய ஆளை திரட்டிக்கிட்டு வர மாதிரி காட்டுவாரு. அதை ஸ்பிளிட் பண்ணி டிவைட் பண்ணிடுவாரு. ஒரு இடத்துல குவிக்க மாட்டார், நல்லா ஸ்பிளிட் பண்ணி வச்சுப்பார். வச்சுட்டு வண்டியை வேகமா ஓட்டும் போது புகைலாம் பயங்கரமா வரும், அந்த புழுதி எல்லாம் பயங்கரமா பறக்கும். பறந்துச்சுன்னா அங்க மேல இருந்து அந்த எதிரிகளோட அந்த ரெகானசன் யூனிட்ஸ் எல்லாம் வரும்ல, விமானங்கள்லாம் வரும்போது என்னன்னா பெரிய படையோட இருக்க முடியாது, சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே டீல் பண்ணணும், அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. சோ அது ரொம்ப அவசியம். நீங்க அரசியல் களத்துக்கு வரும்போதும் உங்களோட அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும். நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், உங்களோட பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நீங்க பண்ணணும். மீடியா எங்களை கவர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க வரணும், வந்து மீடியாவை வழி கொண்டு வரணும். நீங்க சரி இப்ப நீங்க அவரை விட்டுருங்க. அடுத்ததா ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாரு, நாங்க தான் திமுகவிற்கு மாற்று, திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போனாரு. அவரும் கூட களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. அவர் ஒன்றும் புதுசுலாம் கிடையாதுங்க. அவரை மாதிரி நிறைய பேர் அப்பப்போ வந்துட்டு போவாங்க. பேரு தான் மாறுமே தவிர பண்ற ரோல் எல்லாமே ஒண்ணுதான். சரி சரி. திமுக எதிர்பார்க்கல உடைக்கிறது தான். சோ இப்ப புதுசா அந்த ரோலை பிளே பண்றது விஜய். நீங்க அவரை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் வரலையே அப்படின்னு கேட்டேன், களத்துக்கு வரலையே. இப்ப வந்து அவர்கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து சினிமாக்காரர். நீங்க வந்து அவர்கிட்ட கொடுக்கணும், நீங்க அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க கூடாது. நீங்க அவரோட படங்களை ஹிட் ஆக்கணும், அவரோட ஆடியோ லான்ச்சை நீங்க வெற்றிகரமா மாற்றணும். நீங்க இப்ப வெறும் நடிகர் மட்டும் இல்ல, ஒரு கட்சியோட தலைவர், அடுத்து சிஎம்மா ஆகணும் அப்படிங்கிற ஆசையில வேற இருக்கீங்க. அப்ப களத்துக்கு வந்துதானே ஆகணும். மக்கள் அதையெல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. நீங்க ஓட் போடாதீங்க, உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க அவருக்கு ஓட் போடுறீங்க? என்னமோ அவர் உங்ககிட்ட இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க என்ன சிஎம் ஆக்கணும்னு விருப்பப்படுறாருன்னு பேசுறீங்க. ஓட் போடாதீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்கு. அதிகாரம் வேணும் அப்படிங்கிறவனுக்கு எல்லா தரப்பு மக்களோட ஆதரவும் வேணும். அந்த வகையில பார்த்தா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் வந்து போராடுறாங்க. நீங்க ஏன் களத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? அவரோட ஸ்டாண்ட் அது அவருக்கு தெரியாது அதானே. அவரு நினைக்கிறாரு அப்படி, நான் வரமாட்டேன்றாரு. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, சரி அவரு வரல, ரைட்டு, மக்கள் ஏன் அவரை கண்டுக்கணும்? தமிழ் மக்கள் தானே பலவீனமா இருக்காங்க. அவரு இறங்கி வர்றதுக்கு ரெடியா இல்ல. நான் ஏன் பனையூர்ல தான் நான் இருப்பேன், போராட்டத்துல நான் வரமாட்டேன். இது ஏன் ஸ்டாண்ட்? என்ன இங்க வந்து பாத்துட்டு போங்க, நான் பிரச்சாரத்துக்கு மட்டும் தான் வருவேன். அவங்க பொதுக்கூட்டம் நடத்தும் போதே அவர் வண்டிக்குள்ளதான் இருக்காரு. அப்புறம் தான் மேல வராரு, ஸ்டேஜ் கூட போடல அவங்க. சோ வண்டிக்குள்ள உட்காந்து அந்த லைன்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு கரெக்டா மேல வர்றதுக்கு வசதியா இருக்குன்ற மாதிரிதான் அவங்க அந்த ஈவெண்ட்டே அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. நீங்க ஒரு ரோட் ஷோக்கு வண்டியில உட்கார்ந்து இருக்கிறது கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கும் பாத்தீங்கன்னா வண்டிக்கு மேல உட்காந்தா நீங்க நின்றுதான் பேசுறீங்க. சோ அவரு நான் இப்படிதான் அரசியல் பண்ணுவேன்றாரு. அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுறதும் தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்க, அதை சப்போர்ட் பண்றதும் நிறைய மக்கள் இருக்காங்க. இப்ப யார் மேல தப்புது? நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், உன் கூட வந்து நல்லா நிக்க முடியாது, கேம்பெயின் வேணா பண்ணுவேன், அதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன், இதான் என் ஸ்டாண்டு. அவரோட ஸ்டாண்ட்ல அவர் தெளிவா இருக்காரு. அப்ப யாருக்கு இங்க தெளிவு வேணும்? மக்களுக்கு தான் வேணும். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப மத்தவங்களை எல்லாம் விட்டுருவோம்,
திமுக வந்து இத சீரியஸா எடுத்துக்கலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கி பலமே அரசு ஊழியர்கள் தான். அதை வந்து கருணாநிதி காலத்துல இருந்தே வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து நிறைய சலுகைகளை வந்து கொடுத்து அரசு ஊழியர்களை தங்களுக்கான வாக்காளர்களா மாத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எல்லா தரப்பு அரசு ஊழியர்களும் போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அதை பத்தி திமுக பெருசா கவலைப்படுற மாதிரியே இல்ல. காவலர்களை விட்டு அவங்கள ஒடுக்குறாங்க. இது தேர்தல்ல அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? திமுக இது ரொம்ப சீரியஸா தான் எடுக்கிறாங்க. திமுக கையில சக்தி இருக்கும் பட்சத்துல அவங்க அரசு ஊழியர்களுக்கு இந்த விஷயத்தான் செஞ்சு கொடுப்பாங்க. திமுகவுக்கு அதுக்கு விருப்பம் தான். அரசு ஊழியர்களுக்கு ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கணுன்றது திமுகவோட விருப்பம் தான். ஆனா அதை செய்ய முடியாது. காசு இல்ல. அண்ணனுக்கு ஆசை இருக்கு, ஆனா பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு காசு கிடையாது. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்லாம் கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அது உங்களோட கஜானாவை ட்ரெயின் பண்ணிரும். ஸோ உங்களோட ஓவரால் எக்ஸ்பென்ஸ்ல ஒரு 10% மேல ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமுக்கு போயிடும். 10% கூடவே போகும். நீங்க கொடுத்தீங்கன்னா எங்க இருக்கு அதுக்கு பணம்? ஸோ எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக சொல்லியாச்சு. அடுத்த எலெக்ஷன் 5 வருஷம் கழிச்சு தானே வருது, சும்மா அடிச்சுடுவோம்னு சொல்லியாச்சு. ஆனா அதை செய்ய முடியாது. இப்ப பஞ்சாப்ல நாடு வளர்ந்துருச்சு, ஜிடிபில வந்து 16 விழுக்காட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த வளர்ச்சி எந்த விதத்திலயும் ரிஃப்ளெக்ட் ஆகலையா? பென்ஷன் ஸ்கீம் முதல்ல அது ஒரு தவறான பாலிசி. நான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, இப்ப நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, முன்னாடி ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் ஓபிஎஸ் இருக்கு இல்லையா, அது கரெக்டான பாலிசி கிடையாது. இப்ப என்னோட ஓல்டேஜை நான் தான் பாத்துக்கணும். நான் ஒரு 40-50 இயர்ஸ் நான் ஒர்க் பண்றேன்னா அந்த காலகட்டத்துல நான் சம்பாதிப்பேன் இல்லையா, அதை நான் பென்ஷனுக்கு கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் நான் பென்ஷனை என்ஜாய் பண்ணணும். நான் அதை பண்ணாம அரசு எனக்கு பே பண்ணிக்கிட்டே இருக்குன்னா எங்க இருந்து பணம் வரும்? இப்படி எல்லாருக்குமே நீங்க பே பண்ண முடியுமா? நான் உழைத்தால் எனக்கு நீங்க காசு கொடுக்கலாம். சிலர்லாம் வந்து தங்களுடைய சர்வீஸ் இயர்ஸை விட அதிகமா வந்து பென்ஷனை வாங்கி இருக்கிறாங்க. இல்ல அவங்க வாழட்டும், நீண்ட நாட்கள் வாழட்டும். அது நான் தப்பு சொல்லல. பணம் எங்க இருந்து பணம் கொடுக்கணும்னு சொல்றது எப்படி? பணம் எங்க இருந்து வரும்? இப்போ ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமோட கணக்கே என்னன்னா அரசு பே பண்ணும் இல்லையா? அரசானா அந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு பணத்தை கலெக்ட் பண்ணாது. அரசு சைட்ல இருந்து தான் பணத்தை போடுறாங்க. அரசு சைட்ல இருந்து பணம் போட நான் பே பண்றேன். ஒண்ணு, அரசு எம்ப்ளாய்க்கு என்னை விட நிறைய சம்பளம் இருக்கு. ரெண்டாவது, நீங்க ஓல்ட் பென்ஷனும் வாங்குறீங்க. பழைய கணக்குப்படி பார்த்தா, ஓபிஎஸ் கணக்குப்படி பார்த்தா நீங்க பென்ஷனும் வாங்குறீங்க. சோ இப்ப நீங்க என்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறீங்க. ஆனா உங்களை விட கம்மியா சம்பளம் வாங்கக்கூடிய நான் என்ன பண்ணணும்னா உங்களோட பென்ஷனும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அரசு பணம்னா என்கிட்ட தானே வருது. நீங்களும் பண்றீங்க, நீங்களும் அரசுக்கு டாக்ஸ் எல்லாம் பே பண்றீங்க. ஆனா அரசு எம்ப்ளாயிஸை விட டாக்ஸுக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றது நாங்களாம், சாதாரண சாமானியர்கள் தான். சோ அப்ப இது எப்படி நியாயமான சிஸ்டமா இருக்கும்? இது கொலாப்ஸ் ஆயிரும், சஸ்டைனபிளே கிடையாது. சோ அதுதான் இங்க நடக்குது. இப்ப சிஸ்டம் பார்த்தோம்னா கொலாப்ஸ் ஆயிருச்சு. பஞ்சாப்ல இதே மாதிரிதான் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு வந்துருவோம்னு. அப்புறம் நோட்டிபிகேஷனும் கொடுக்குறாங்க, ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துட்டோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அவங்களால. அவங்களுக்கும் பணம் இல்ல. சென்டர் மேல குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணல அதுன்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா உங்களால நடத்த முடியாது. ஏன்னா பஞ்சாபுக்கு எல்லாம் தலைக்கு மேல கடன் இருக்கு, ராஜஸ்தானுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. சோ அதனால நீங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றது சாத்தியமே கிடையாது. சோ அதனால இங்க பிரச்சனை என்னன்னா, பொலிட்டிஷியன்ஸ் போய் சொல்லிட்டாங்கன்றதான் பிரச்சனை, தவறான வாக்குறுதிகளை கொடுத்தாங்கன்னு தான் பிரச்சனை. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர முடியாது. அது நியாயமும் கிடையாது என்ன பொறுத்தளவுல. இப்ப எனக்கு இப்ப பென்ஷன் வேண்டாமா? அரசு ஊழியர்கள் மொத்தம் எத்தனை % இருப்பாங்க? 2% இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் பென்ஷன். அப்ப எனக்கு எல்லாம் பென்ஷன் வேண்டாம். அப்ப நான் எப்படி, ஏன் ஓல்டேஜ் எப்படி? ஏன் ஓல்டேஜ் எப்படின்னா நான் பிளான் பண்ணும் அதுக்கு. சரி கேப்ரியல், இன்சூரன்ஸ் ஆமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க, ஏதாவது ஒரு ஸ்கீம்ல நீ காசை போடு, இல்லைன்னா கோல்டு வாங்கி வீட்டுல வச்சுக்க, ஏதோ ஒண்ணு பண்ணிக்க. அப்ப நான் தானே என் ஓல்டேஜ் பாத்துக்கிறேன். அதே மாதிரிதான் எல்லாரும் அவங்க ஓல்டேஜ் பார்க்கணும். அவங்க ஓல்டேஜுக்கு அப்புறம் நான் எப்படி பார்க்க முடியும்? சோ அதனால ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் சாத்தியம் கிடையாது. ஆனா அரசு அதை வாக்குறுதியா கொடுத்தது போய் கொடுத்து இப்ப மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, அதை கொடுத்திருக்க கூடாது, அது தவறு பண்ணிட்டாங்க, அதை பேசணும். ஓகே, அடுத்து வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாகி இருக்கு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து தொடர்ந்து 2 நாட்களாக உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு அதிகமா கடன் வாங்கி இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதுக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்தும் எதிர்ப்புகள் வருது, திமுகவுல இருந்தும் பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் பிரவீன் சக்கரவர்த்தி விடுற மாதிரி இல்ல, தொடர்ந்து பல டேட்டாக்களை எல்லாம் வெளியிட்டு நான் சொன்னது உண்மைதான்,
தமிழ்நாடு அரசு அதிகமான கடனை வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கூட்டணிக்குள்ள ஏன் இந்த சலசலப்பு? கூட்டணிக்குள்ள சலசலப்பு இல்ல, காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள சலசலப்பு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டாங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் போக மாட்டாங்க, இதான் சரி. சோ அதனால கூட்டணிக்குள்ள சலசலப்பு இல்ல, காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள சலசலப்பு. இது புதுசு கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள எப்பவுமே ஒரு சலசலப்பு இருந்துதான் இருக்கும். அங்க எப்பவுமே பல அணிகள் உள்ள இருப்பாங்க, அவங்களுக்குள்ள பாக்ஸிங் மேட்ச் எல்லாம் நடக்கும். சோ அதோட ஒரு வெளிப்பாடாதான் நம்ம இதை பார்க்கணும். இப்ப பிஜேபி காரங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க காங்கிரஸ்காரங்க, திமுக காரங்க எல்லாம். இது அரசியல், இது நியாயம், இது நேச்சுரலான அரசியல், இப்படிதான் நடக்கும் அரசியல், பொதுவான அரசியல் இது. ஆனா இங்க பார்த்தோம்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு டேட்டா கொடுக்குறாரு, அந்த டேட்டாவை விமர்சிச்சு இன்னொரு குரூப் பேசுது. இவங்களும் காங்கிரஸ்காரர், அவங்களும் காங்கிரஸ்காரர். என்ன இது நடந்துட்டு இருக்குங்க? பிரவீன் சக்கரவர்த்தி டேட்டா விடுறாரு, அதுக்கப்புறம் ஜோதிமணி, அப்புறம் மோகன்குமார மங்கலம், இவரு மோகன்குமார மங்கலம், செல்வ பெருந்தகை, எல்லாருமே இவங்க அவருக்கு பதிலடி கொடுக்குறாங்க. இவங்க கட்சியே ஒரு டேட்டா கொடுமா, அப்புறம் இவங்களே இவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்களா? இது என்ன ஒரு சர்க்கஸா இருக்குது? பிரவீன் சக்கரவர்த்தி விஜய பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் பேசுறாரு. சோ காங்கிரஸுக்குள்ளேயே விஜய் கூட போறவங்க இப்படி எல்லாம் திமுக மேலையும் தமிழ்நாடு அரசு மேலையும் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா திமுக கூடவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சண்டை என்னன்னா ப்ரோ டிவிகே அணி, ப்ரோ டிஎம்கே அணி காங்கிரஸுக்குள்ள. அதேதான், ப்ரோ காங்கிரஸ் அணி தான் உள்ள இல்ல. யாரா இதுல காங்கிரஸ் தவிர இங்க ப்ரோ டிஎம்கே அணி இருக்காங்க, ப்ரோ டிவிகே அணி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சியே இவங்க இந்திரா காந்தி காலத்துல இருந்து ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ்னு ஆரம்பிச்சு காலகாலத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த கட்சிக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு டிவிக்காவால பிரச்சனை வந்திருக்கு. திமுகவை விமர்சிச்சா திமுகவை டிஃபெண்ட் பண்றதுக்கு காங்கிரஸுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கு, அதே மாதிரி திமுகவை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ்குள்ள ஒரு கூட்டம் இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி டிஃபெண்ட் பண்றதுக்கு காங்கிரஸ்ல ஆள் கிடையாது. இப்ப ராகுல் காந்தியை விமர்சிக்கும் போதெல்லாம் யாரும் வர்றது கிடையாது. ஆமா, நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டீங்களா? இவங்களுக்கு இப்படி ஒரு அரசியல் அங்க நடந்துட்டு இருக்கு. இதை கேட்டா இன்டர்னல் பார்ட்டி டெமோக்ரஸிம்பாங்க. இது அப்படி பார்க்கவே கூடாது. இது டெமோக்ரஸி கிடையாது, இது கேஆஸ். அங்க பார்ட்டி டிசிப்ளினே இல்ல இந்த கட்சியில. சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கணும்? அதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, மேபி அவங்க சீட்ஸ் அதிகமா வாங்குறதுக்காக இந்த விஷயங்கள் பண்ணுவாங்களா இருக்கும். ஆனா இப்ப ஒரு பார்ட்டின்னு வந்தோம்னா அந்த பார்ட்டிக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன். இப்ப ஓகே, நீங்க திமுக மேல அழுத்தம் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அழுத்தம் போடுங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு அழுத்தம் போடுங்க. ஆனா அதுலயே உங்க கட்சிக்குள்ள இருக்கிறது ஒற்றுமை இல்லையே, ஒற்றுமை இல்லையே. அப்போ ஒரு பார்ட்டி டிசிப்ளின் இல்ல. சோ நீங்க ஓகே, நம்ம டிஎம்கே மேல அழுத்தம் போடுவோம், நம்ம ஒரு கட்சியா ஒரு முடிவு எடுத்துட்டோம், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி 2-3 ட்வீட் எல்லாம் போடுங்க, தப்பு கிடையாது. அப்ப உங்க கட்சி ஃபுல்லா அதுக்கு உங்க பின்னாடி நிக்கணும். ஆனா இங்க பார்த்தோம்னா அங்கேயும் 2 சண்டை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. சோ அதனால இந்த கட்சிக்குள்ள ஒரு டிசிப்ளின் இல்ல, இன்டர்னல் டிசிப்ளின் பார்ட்டிக்குள்ள இல்ல. பார்ட்டிக்குள்ள டிசிப்ளின் இல்லனாலே ஒரு போக்கஸ்டா ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது 4 பேர் எதிர்ப்பாங்க, 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த செயல் தோத்து போயிடும், அந்த நடவடிக்கை தோத்து போயிடும். சரி, இங்க இவ்வளோ கலவரம் நடக்குது, ஆனா பார்ட்டி லீடர்ஸ் சோனியா காந்தியோ, மல்லிகார்ஜுன கார்கேவோ, ராகுல் காந்தியோ, பிரியங்கா காந்தியோ யாருமே இதை கட்டுப்படுத்தவே இல்லை. நீங்க பாட்டு அடிச்சுக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வேடிக்கை வளர்த்து விட்டதே அவங்க தானே. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியோட தலைமை லோக்கல் லெவல்ல அவங்களுக்கு ஒரு லீடரை பிடிக்கலன்னா இன்னொரு லீடரை விட்டு அவங்களுக்கு எதிராக பேச வைக்கிறது. சோ இது என்ன பண்ணுது, லோக்கல் லெவல்ல ஒரு லீடர் ஸ்ட்ராங்கா ஆறனா அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு டெல்லி தலைமை அதை யூஸ் பண்ணுது. ஓகே, இதை ஹிஸ்டாரிக்கலா காங்கிரஸ் பார்ட்டி லீடர்ஷிப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சோ இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் பார்ட்டி டிசிப்ளின் அடிச்சு நொறுக்குனதே அவங்கதான். இப்ப நீங்க ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றீங்கன்னா நீங்க அவருக்கு ஃபுல் பவர்ஸ் கொடுக்கணும். நீங்களே அவருக்கு எதிராக ஆட்களை தூண்டி விடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் அவருக்கு எதிராக பேசுறாருன்னா அவர் அடிச்சு உட்கார வைக்கணும். உன் கருத்து கரெக்டா கூட இருக்கலாம், ஆனா ஸ்டேட் பிரசிடென்ட் அவரு தான். பார்ட்டி டிசிப்ளின் உட்பட்டு செயல்படணும். பார்ட்டியோட இன்டர்னல் ப்ராப்ளம்ஸை பார்ட்டிக்கு உள்ளதான் நீ டிஸ்கஸ் பண்ணணும். நீ யாரை கேட்டு இதை பேசணும்னே கேட்கணும். ஆமா, ஆனா நீங்க அதை என்கரேஜ் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுது? சோ இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம், பிரவீன் சக்கரவர்த்தி அதுல மூக்க நுழைக்கிறாரு, விஜய் சந்திச்சேன்றாரு, இப்ப இந்த ட்வீட்டை போடுற அதெல்லாம் பண்றாரு. அப்ப யாரோட பலம் இங்க மட்டுப்படுத்தப்படுது? செல்வப்பிரந்தகையோட பவர்ஸ் இங்க கண்ட்ரோல் பண்ணப்படுது. சோ அப்ப முதல்ல காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட் அவர் கையில பவர்ஸ் இருக்கணும். யாரானாலும் இருக்கட்டும், செல்வப்பிரந்தகையோ நாளைக்கு இன்னொருத்தர் கூட வருவாரு. ஆனா நீங்க ஒருத்தர் அங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அவருக்கு பேரலா இன்னொருத்தர் அலோவ் பண்றீங்க, இவரோட பவருக்குள்ள இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு இன்னொருத்தர் அலோவ் பண்றீங்க. அப்ப பார்ட்டி டிசிப்ளின் இருக்காதாங்க. இப்படி இல்லைன்ற போது கேட்டா இது ஃப்ரீடம் கிடையாது. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்க பேசுவோம். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா ஒண்ணு நீங்க உங்களுக்கே ஒரு பிரச்சனையா மாறிடுவீங்க, 2வது உங்க கூட கூட்டணி வச்சிருக்கவங்க பிரச்சனையா மாறிடுவீங்க. இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. திமுகவுக்கு இவங்க ஒரு பிரச்சனை,
இப்ப இதை தொடர்ந்து வழக்கமா ஒரு விஷயம் நடக்கும்ல, நாம திமுகவை நோக்கியோ திமுக கூட்டணி கட்சிகளை நோக்கியோ கேள்வி எழுப்புனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கேள்வி கேட்கறவங்க மேல ஒரு முத்திரை குத்துவாங்க. அதே விஷயம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோட விஷயத்திலையும் நடந்திருக்கு. அவரு பல தரவுகளை வச்சு தமிழ்நாடு அரசு உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமா கடன் வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லாம திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்கறாரு, ஆர்எஸ்எஸ் ஓட கைக்கூலி அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. அவர் தரவுகள் கொடுத்தாரு, நீங்க ஒரு தரவுகள் கொடுத்து அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆளூர் ஷானவாஸ் தமிழ்நாட்டுல அரசியல் பண்றாரு. அவருக்கு தெரியும் நம்ம ஆட்கள் என்ன கேட்க விரும்புவாங்கன்னு. எது உண்மையோ பொய்யோ நம்ம லோக்கல் அரசியல நம்ம பிளே பண்ணுவோம். அதுவும் இல்லாம இது ரொம்ப ஈஸி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவன் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ரெண்டாவது, நீங்க பிரவீன் சக்கரவர்த்திய டேட்டாவோடய கவுண்டர் பண்ணலாம். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்திருக்க டேட்டாவும் பார்த்தோம்னா கரெக்டான டேட்டா தான், ஆனா மிஸ்லீடிங்கான டேட்டா. நீங்க கரெக்டான டேட்டாவை கொடுத்து மிஸ்லீடும் பண்ணலாம், ஒரு சரியான டேட்டாவை வச்சுக்கிட்டு மேனிபுலேட் பண்ணலாம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப தமிழ்நாடு நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு பெரிய ஸ்டேட், ஓகே, நிறைய சம்பாதிக்கிற நிறைய கடன் வாங்குவான். இப்போ வந்து அம்பானி என்னோட நிறைய கடன் வாங்கியிருப்பாரு, அதுக்குன்னு அம்பானி நிறைய கடன் வச்சிருக்காருன்னு அர்த்தமா? சோ நீங்க கம்பேர் பண்றது அம்பானியை நீங்க ஜட்ஜ் பண்ணணும்னா அப்ப நீங்க அதானியோட கம்பேர் பண்ணணும், கேப்ரியலோட கம்பேர் பண்ணக்கூடாது. கேப்ரியலையும் மகிழனையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம், அவங்க வேற கேட்டகரியில இருக்காங்க. சோ அதனால கடன் அதிகமா வாங்குறாங்கனாலே மோசமான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு கிடையாது. தமிழ்நாடு மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கு, ஆனா இவர் சொல்ற மாதிரி இந்தியாலேயே மோசமான கண்டிஷன்ல இல்ல. இப்ப நீங்க பஞ்சாபோட ஒப்பிட்டு பாக்குறீங்கன்னா நீங்க வந்து டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோவை நீங்க பார்க்கணும். ஓகே, சோ அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 26 to 28% இருக்கு, பஞ்சாபுக்கு 50% இருக்கு. அப்ப அது சின்ன ஸ்டேட் தமிழ்நாடோட, அவன் சக்திக்கு மீறி இன்னும் அதிகமா கடன் வாங்கிருக்கான். ஆனா நீங்க நம்பரா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கீழே இருக்கும், தமிழ்நாடு மேல இருக்கும். நீ அப்படி பார்க்க கூடாது. ஒரு சின்ன ஸ்டேட்டையும் பெரிய ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணும்போது டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ நீங்க பாருங்க. உள்நாட்டு உற்பத்தியோட கடன் விகிதம் வந்து எவ்வளவு இருக்கு ஒப்பிட்டு பாருங்க, கரெக்டா ஒப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சோ இந்த கம்பேரிசனே தவறான ஒரு கம்பேரிசன். யாரு இவரு பிரவீன் சக்கரவர்த்தி கம்பேரிசன். அந்த கம்பேரிசனோட நோக்கம் வந்து திமுக ஒரு பஞ்ச் வைக்கணும், அவ்வளவுதான். அது டேட்டா இருக்கோ இல்லையோ. அப்ப இது சிம்பிளான விஷயம் தானே, இது பதில் சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு அவரு மேல ஒரு முத்திரை குத்துறது, நீங்களே உங்களோட கூட்டணி கட்சி மேல சேர வரி இறைக்கிற மாதிரி ஆயிராது. எல்லாருக்கும் தெரியும் இந்த டேட்டா தப்புன்னு. சோ எல்லாரும் அதுக்கு பதில் சொல்றாங்க. சரி, ஆளூர் ஷானவாஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம பண்ணுவோமே, பதிலோட சேர்த்து நம்மளோட யூசுவல் மசாலாவையும் ஆட் பண்ணிருப்பாரு. ஓகே. சரி, இப்ப அடுத்தது ஒரு கருத்து கணிப்பை பத்தி பேசணும். இந்தியா டுடே வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பை நடத்தி அதுல தாவேகா வந்து 20 விழுக்காட்டுக்கும் மேலேயே வந்து வாக்கு வங்கியை இப்பவே வச்சிருக்கு, தேர்தல் நெருக்கத்துல அது வெற்றியை கூட அடையலாம் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி ஓடுச்சு. ஆனா இந்தியா டுடேவே நாங்க அப்படியெல்லாம் எந்த சர்வேவும் நடத்தல அப்படின்னு சொல்லி செய்தியே வெளியிட்டுட்டாங்க. இல்ல, ஆக்சுவலா இந்தியா டுடே அந்த கருத்து கணிப்பை நடத்தினாங்கன்னு யாரும் சொல்லல. அந்த கருத்து கணிப்புல இவங்க என்ன சொல்றாங்க, தாவேகா இன்டர்னலா ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க, சோ அதோட முடிவுகள் தான் அவங்க பேசுறாங்க. அதுல இப்ப நம்ம கூட விமர்சிச்சோம், அதை நம்ம எந்த ஆங்கிள் இருந்து அதை விமர்சிச்சோம்னா, ஒரு கட்சி அவங்க இன்டர்னலா நடத்தின கருத்து கணிப்பை நீங்க எதுக்கு எடுத்து விவாதிக்கணும்? அந்த கட்சி அவங்களுக்கு ஃபேவரபிளான டேட்டா தான் வெளியிடுவாங்க. நிச்சயமா அவங்க சீக்கிரட்டா வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா டேட்டா வெளில வராது. வெளியே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ் போட்டு கொடுக்க போறாங்க. எதுக்கு ஒரு கட்சியோட இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட்ஸை ஒரு நேஷனல் மீடியா எடுத்து டிபேட் பண்ணணும்? அது நியாயம் இல்ல. நீங்க டிபேட் பண்ணீங்க, அவங்க தான் கருத்து கணிப்பே நடத்துனாங்கன்னு இவங்க சொல்லிக்கிட்டாங்க. அது அவங்க கட்சிக்காரங்க விஷயம் புரியாம இந்தியா டுடேல வரது எல்லாமே அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. பட் அதுல கிளியரா சொல்றாங்க, டிவிகேவோட இன்டர்னல் சர்வேவை நாங்க இங்க வெளியிடுறாங்க. அந்த டேட்டாவை எடுத்து டிஸ்கஸ் பண்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு கட்சியோட இன்டர்னல் சர்வே ரிசல்ட்ஸ் நீங்க எதுக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இல்ல? இந்தியா டுடே கேக்குறீங்க. ஆமா, இந்தியா டுடே கேக்குறீங்க, அது நியாயமே இல்ல. அதுவும் இந்த கட்சி நேத்து முளைச்ச கட்சி, இவங்களோட இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட் எடுத்து நீங்க எதுக்கு பேசணும்? அப்ப திமுகவோட இன்டர்னல் சர்வே, அதிமுகவோட இன்டர்னல் சர்வே, ஒருத்தரோட இன்டர்னல் சர்வே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்டென்ட் பஞ்சமா இருக்கும், அதனால எதையாச்சும் எடுத்து வச்சு இந்த சர்வே எல்லாம் வர ஆரம்பிச்சது காரணமே கண்டென்ட் பஞ்சத்துல இருந்தா. இப்ப பாருங்க, சர்வே எடுக்கிறதுக்கு இந்த ஒப்பீனியன் போல் எல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கு நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கு. இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு 24 hours நியூஸ் பட வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறாங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் தீனி போடணும். அப்ப என்ன பண்றது, ஏதாவது ஒரு சர்வே ரிப்போர்ட், இந்த நிறுவனம் அந்த நிறுவனம் எவ்வளவு சர்வே ரிப்போர்ட், ரகசிய கருத்து கணிப்பு வெளியானது, ஒவ்வொருத்தங்களும் பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லாம ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஒருத்தர் சொல்லுவாரு திமுக ஜெயிக்க போதும் பாரு, இன்னொருத்தர் சொல்லுவாரு அதிமுக ஜெயிக்க போது, இன்னொரு கருத்து கணிப்பு சொல்லுவோம். இதுல நம்ம என்ன முடிவுக்கு வர முடியும்? இது டைம் வேஸ்ட் கம்ப்ளீட்டா.
நம்ம எலெக்ஷன் வரும்போது நமக்கு தெரியும் யார் ஜெயிக்க போறாங்க. உங்க கருத்து கணிப்பு முடிவுகள் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு சொல்லுவீங்க. நிச்சயமா. அப்ப நம்ம டைமை கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நியூஸ போட முடியாது. இன்னைக்கு ஒரிஜினல் இஷ்யூஸ் எடுத்து இவங்களால நீங்க பேச முடியாது. பேசினா குத்தி விடுவாங்க. பேசுறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. தினம் 1000 போராட்டம் நடக்குது. பேசினா அடி விழுன்னு தெரியும். சரி, அப்ப நமக்கு வேற வழி இல்ல. அப்ப நம்ம என்ன பேசலாம்? சம்பந்தமே இல்லாம எதையாவது பேச வேண்டியது. விஜய எடுத்து பேசுவாங்க, அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசுவாங்க. அங்க நார்த்ல பார்த்தோம்னா அவங்களும் இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வச்சிருப்பாங்க. காங்கிரஸ் பார்ட்டி பத்தி நல்லா பேசுவாங்க, திமுக பாஜக பத்தி பேச மாட்டாங்க. பங்களாதேஷை பத்தி பேசுவாங்க, உள்ள இருக்க பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்க. சோ அவனும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் பெரிய ஒரு வரப்பிரசாதம். கிடைச்சதுன்னா அதை வச்சு டாப் டு பாட்டம் அலசிடுறது. அது ஒரு டேட்டான எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நேஷனல் மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டிவி கட்சிக்காரங்க எடுத்து டேட்டா வச்சு பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது. இல்ல, நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி இவங்களுக்கு களத்துல எந்த ஒரு செயல்பாடும் இல்ல. அதை வந்து ஈடுகட்டுறதுக்காக இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகளை எல்லாம் வெளியிட்டு டிவிக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து இவ்வளவு வளர்ந்துட்டாங்க, திமுக வந்து தோக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்த பாக்குறாங்க. அது கரெக்டுங்க. இப்ப டிவிக்கே அதை பண்ணுவாங்க. டிவிக்கே அதை பண்ணிதான் தீர்வாங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த ஊடக நிறுவனத்துக்கு என்ன தேவை வந்தது? அவங்க எதுக்கு அதை பண்ணணும்? டிவிக்கேவுக்கு அந்த அஜெண்டா இருக்கு, எனக்கு புரியுது. டிவிக்கு அதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க பலமா இருக்கோன்ற தோட்டத்தை ஏற்படுத்தணும்னா ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாம் சேர்ந்து சில வேலைகள் பார்ப்பாங்க. கருத்து கணிப்பு முடிவுகள் விடுவாங்க. 2 கோடி ஓட்டு இருக்கும்பாங்க. ஜேர்னலிஸ்ட்ல பேச விடுவாங்க. அப்புறம் இந்த ஜேர்னலிஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு, 30% ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டாரு, இவர் ஒரு முக்கியமான ஆளு. அப்புறம் லேட்டஸ்டா ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்திருக்கு, 30% ஓட்ஸ் பார்த்தோம்னா டிவிக்கு இருக்குன்றாங்க. இந்த மாதிரியான ஹைப் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஊடக நிறுவனம் அதை ஏன் பண்ணணும்? இதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு என்ன வேல்யூ இருக்கு? மக்களை மேனிபுலேட் பண்றாங்கல்ல, மக்களை நம்ப வைக்கிறாங்கல்ல, அதை டிவிக்கே பண்ணட்டும். எதுக்கு அந்த மீடியா பண்ணப்ப? அப்ப நம்ம விமர்சிக்கணும்ல. அதை கொடுத்திருப்பாங்களோ என்னமோ நடக்கிறது தானே. அது அந்த விமர்சனம் நம்ம வைக்கிறோம். ஒரு ஊடகம் அதை பண்ணக்கூடாது. சோ என்ன பொறுத்தளவுல அதை இந்தியா டுடே சர்வேன்னு நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்ல, அது டிவிக்கே விட இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட்ஸ்ன்றது நமக்கு தெரியுது. அதை இவங்க அப்படி மாத்திக்கிட்டாங்க. அதுக்கு நீங்க கிளாரிபிகேஷன் கொடுத்தது வந்து இது கொடுத்துட கூடாது. நீங்க எதுக்கு அந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க? அந்த சர்வே ரிப்போர்ட் எடுத்து எதுக்கு டிஸ்கஸ் பண்றீங்க? அதுதான் முக்கியம். கரெக்ட். பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.